ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான சைக்கிளுக்கு எலக்ட்ரிக் ஹார்ன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மினி ஏர் கன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் ஹாரன் மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பஸர் இருந்துச்சு அப்படின்னா பஸர் எடுத்துக்கோங்க. பஸர் இல்லைனாலையும் நான் இதுக்கான லிங்க், அமேசான் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்ரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் 9 வோல்ட் பேட்டரியை கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பட்டன் இருந்துச்சு அப்படின்னா பட்டன் எடுத்துக்கோங்க. இது ஸ்விட்ச் கிடையாது, பட்டன். இது நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஸோ இது நிறையா இதில் இருக்குது. இந்த சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிள் இருக்குது பார்த்திங்களா, 3 சக்கர சைக்கிள். இதில் ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நமக்கு தேவைப்படுற அந்த பட்டன் இருக்கும். இதை கழட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா பின்னாடி 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. முன்னாடி தான் நம்மளுடைய பட்டன் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இந்த பட்டன் தான் தேவை, அதனால் அதை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்னதாக ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய அந்த பட்டனை பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துக்கோங்க. நானும் கூட இந்த இதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த பட்டனை எடுத்திருக்கேன். இப்போது நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியிலிருந்து வர ஒரு ஒயரை பார்த்திங்கன்னா இந்த பஸருக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஒயர் இருக்கும். ஸோ ஒன்று பஸர்லேருந்து வர்றது, இன்னொன்று இந்த பேட்டரியிலேருந்து வர்றது. இதுக்கு 2க்கும் சென்டரில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ஒரு ஒயரை பார்த்திங்கன்னா இந்த பஸரோட இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு ஒயரை பார்த்திங்கன்னா பேட்டரியிலிருந்து வர அந்த இன்னொரு ஒயரில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பஸர்லேருந்து சவுண்டு வரும். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு சவுண்டு அதிகமாக வரணும், நல்லா கிளியராக லவுடாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் டம்ளர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. இந்த 2 ஒயரும் உள்ளே போகிற அளவுக்கு இந்த பஸரை நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். இது வேணும்னா நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த ஒயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போடணும். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி ஹோல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 1 யூஸ் டம்ளர் யூஸ் பண்ணுறதாலையும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதை
இங்கே இந்த மூடி இருக்க சைடில் வந்து மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி பின்னாடி மூடியில் ஹோல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸரை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியில் நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சதுன்னா நம்மளுடைய பஸர் நிலையாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம முதல்ல கொடுத்துருந்த கனெக்ஷனை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இதை நம்மளுடைய சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து அந்த டம்ளரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதிலிருந்து அந்த பேட்டரியும் நம்ம மாற்றிட்டோம். ஏன்னா அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ அதிலிருந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதை சார்ஜ் போட்டு வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மேக் பண்ண இந்த சைக்கிள் ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.